Happy day children, hope you are all fine. Today we are going to see an interesting topic. Interesting topic நாலே உங்க எல்லாத்துக்குமே ஒரு guessing வந்திருக்கும். It is about sports. Yes, we are going to see an unit from Standard 5, Term 2, Unit 2. The unit name is sports. And the topic which we are going to see is the strength in his weakness. What will you all do during your holidays and evenings? விடுமுறை நாட்களிலும் மாலை நேரங்களிலும் நீங்கலாம் என்ன பண்ணுவீங்க? Yes, you used to play games. What kind of games you will be playing? You used to play cricket, kabaddi, throw ball and hide and seek. Hide and seek na kannamoochi. And sometimes you will be fighting with your friends. ஆமாந்தானே friends கூட நம்ம சண்டை போட்டு விளையாடுவோம் இல்லையா? Yes. Those fighting games, அந்த fighting games எல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா self defense games, அதாவது தற்காப்பு கலைகள். ஏன் அதை தற்காப்பு கலைகள்னு சொல்றாங்க அப்படின்னா தன்னைய பாதுகாத்துக்கிறதுக்காக அதை நம்ம பயன்படுத்தலாம். அதை தான் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கேம்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு? வாட் ஆர் த திங்ஸ் which comes under the self defense games? நம்மளுக்கு தெரிஞ்சது we have சிலம்பாட்டம், குச்சியை வச்சு நம்ம ஃபைட் பண்ணுவோம். The next one is karate. நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸில் பார்த்துருப்பீங்க. The third one is judo. And the fourth one is மல்யுத்தம், குத்துச்சண்டை. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது that comes under this self defense art. எதுக்காக இதை செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர்ட்னு நம்ம சொல்கிறோம்னா நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அதாவது ஒரு கொள்ளைக்காரங்க கிட்ட இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னா we have to do two things. One thing is we have to fight. அப்படி இல்லைனா அவன் நம்மளை அடிக்க வரானா we have to block and we have to escape. நம்ம தப்பிச்சு வரணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கேம்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இதை இந்த ஜூடோ, கராத்தே, சிலம்பாட்டம் இதெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ் கேம்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் இன் திஸ் டாபிக் we are going to learn about a self defense game named judo. அந்த ஜூடோ கேமை அகிலன் ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் எந்த ஸ்போர்ட்ஸை ரொம்ப லைக் பண்ணுறான்? which sports does he likes the most and what happened to him in between? நடுவில் அவனுக்கு என்ன தான் ஆச்சு and how he was able to overcome the difficulties and get success. அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி அவன் அதில் எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்றத பற்றி தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். and before going to the session, let us have a look at the picture. இந்த picture, a girl is there and she is doing karate. பாருங்க, what she is saying na, karate makes me brave and bold. Would you like to learn? கராத்தேவை நான் கற்றுக்கிறதுனால நான் brave and bold, ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்கேன். நீங்களும் இதை கற்றுக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கா. எஸ், இந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் கேம்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கணும்னாலே நம்மளுக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஒரு தைரியம் இருக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட ஃபைட் பண்ண போகும்போது ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஃபைட் பண்ண முடியாது. ஸோ we have to be bold enough to fight. இந்த பொண்ணு மாதிரியே உங்களுக்கும் கராத்தே கற்றுக்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லி எங்கே கிளாஸ் எடுக்கிறாங்கன்றதை பார்த்து தாராளமாக போய் கற்றுக்கங்க. In this present situation, each and every child should know about this self-defense games. And now, before entering into the topic, let us have a look at the Pictionary words. The first picture given here is judo. Judo. Bracketல N கொடுத்திருக்காங்க. N is nothing but a noun. A sport where one tries to unbalance the opponents by using arms and legs. ஜூடோன்றது ஒரு ஸ்போர்ட். இன்னும் சொல்ல போனால் அது ஒரு உள்ளரங்க விளையாட்டு. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எதிரியை நம்ம கை கால்களை மட்டும் யூஸ் பண்ணி நிலைக்குலைய செய்யணும். அதுதான் unbalance the opponents. ஆயுதங்கள் எதையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. This is called a judo. ஜூடோனா என்ன? Again we will be saying judo, a sport where one tries to unbalance the opponents by using arms and legs. The second picture is archer. A person who shoots with bow and arrows. Archer அப்படின்னா வில் அம்பு எய்தும் வீரர். அவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்ச்சர். ஆர்ச்சர்ன்றதும் ஒரு பெயர் சொல். ஸோ ப்ராக்கெட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா N stands for noun. And now let us go to the third picture. The third picture is gourd. A large vegetable with hard skin. Gourd அப்படின்னா
கடினமான தோலுடைய ஒரு பெரிய காய்கறி. ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டில் கார்ட். பாட்டில் கார்ட்னா சுரைக்காய். சுரைக்காய் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? பெருசாகவும் இருக்கும், அதனுடைய தோல் வந்து கடினமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ரிச் கார்ட். ரிச் கார்டும் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், அதனுடைய தோல் வந்து கடினமாக இருக்கும். தட் இஸ் அ கார்ட். And the fourth picture is audience. Audience, it is a noun. People who come together to watch something. ஒரு நிகழ்ச்சியை காண வரும் மக்களை பார்வையாளர்கள் சொல்லுவோம், அவங்கள தான் நம்ம ஆடியன்ஸ்னு சொல்லுவோம். அந்த நிகழ்ச்சி என்னவா வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி அ டான்ஸ் ஈவெண்ட், அ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், அ சிங்கிங் ஈவெண்ட், என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வர அந்த பார்வையாளர்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆடியன்ஸ்னு சொல்லுவோம். And the last picture given here is victory. Victory, winning an opponent, ஜெயிச்சு காமிக்கிறது. அதனால தான் அதை நவுன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயிக்கிறது மட்டும்னா it comes under verb. Winning an opponent, எதிரியை வீழ்த்தி ஜெயிக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் victory, it is வெற்றி. Now let us go to the topic. First I will read the paragraph. You all listen. மிஸ் வந்து அந்த பேராகிராஃபை படிக்கிறேன். படிக்கும் போது ஏதாவது ஒரு நியூ வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா you just observe to it and then we will explain the meaning. Let us learn the strength in his weakness. Agilan was an active and energetic boy. He liked sports as much as studies. They were like his eyes. How could he choose one over the other? He had a passion for sports, so he spent most of his evenings in the playground. He also remembered his father's words, learn well, live well. So, Agilan used to spend his mornings on studies. His physical education teacher was his inspiration. The teacher was good at judo. His passion for learning judo grew every day. He was afraid that his interest in judo would upset his parents. Finally, one day, Agilan told his parents about his passion for judo and also showed the medals he won in sports. His parents were astonished on seeing the medals and certificates that he won in school. And now, let me explain, children. Agilan was an active and energetic boy. அப்படின்னா என்ன? அகிலன் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு பையன். who studies well and plays well. அவனுக்கு படிப்பும் நல்லா பண்ணுவான், விளையாட்டும் நல்லா பண்ணுவான். he had a strong passion to sports. passionனா என்ன? a strong feeling, அதிகப்படியான ஆர்வம். அவனுக்கு எது மேலே அதிகப்படியான ஆர்வம் இருந்தது? he had a passion to sports. ஸ்போர்ட்ஸ்னால் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, அவ்வளோ ஆர்வமாக அதை விளையாடுவான். so he spent his evenings in sports. அதனால் அவன் மாலை நேரங்களில் விளையாடுவான், விளையாட்டுக்காக நேரமும் ஒதுக்குனான். he also remembered his father's advice. என்ன சொன்னார் அவங்க அப்பா? learn well, live well. நன்றாக கற்று நன்றாக வாழ், வாழ்க்கைக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. he is also remembering that. அவனுக்கு அதுவும் ஞாபகத்தில் வருது. so he used to study in the morning. அதனால் காலை நேரங்களில் அவன் படிப்புக்கு நேரம் ஒதுக்கி படிக்கவும் செஞ்சான். பாருங்கள் எவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் அகிலன் கிட்ட இருக்குது. he is an active boy, he studies well, he plays well, he respects his parents. அவங்க அப்பா அம்மாவுக்கும் அவன் ரொம்ப மரியாதையாக அவன் வந்து இருக்கான். ஸோ தீஸ் ஆர் த குட் கேரக்டர்ஸ். நம்ம கிளாஸ்லேயும் நிறைய குழந்தைங்கள் இருப்பாங்க. சில பேர் நல்லா படிப்பாங்க, சில பேர் நல்லா விளையாடுவாங்க, கொஞ்சம் பேர் தான் படிப்பும் நல்லா வரும், விளையாட்டும் நல்லா வரும். அவங்கள பார்த்து நம்மளும் அந்த குட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கணும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்? காலை நேரங்களில் ஃபுல்லாக படிச்சிட்றான். பாரதியாரும் அதே தான் சொல்லியிருக்காரு. காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் அகிலன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரான். his physical education teacher was his inspiration. his physical education teacher அப்படின்னா யாரு? PET டீச்சர், விளையாட்டு டீச்சர். was his inspiration. mentally stimulated to do something creative. அகத்தூண்டுதல். மனசளவில் அவனோட பிடி டீச்சரை பார்த்தாலே அவரை மாதிரியே நம்மளும் அப்படி இருக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு ஸ்பான்டேனியஸாக அப்படியே உடனே வந்துடுது. அதனால் அவர் என்ன பண்ணாலும் அதையே இவனும் பண்ணணும்னு நினைக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லையா? ஹூ இஸ் சச்சின் டெண்டுல்கர்? எஸ், ஹீ இஸ் அ ஃபேமஸ் கிரிக்கெட்டர். அவரோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னா வந்து அவரோட அண்ணா தான்.
அஜித் டெண்டுல்கர். அவரும் வந்து ஒரு கிரிக்கெட்டர் தான். அந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்க்கும் போதே அவங்கள மாதிரியே நம்மளும் ஆகணும்னு தோன்ற அந்த ஒரு தூண்டுதலுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன். அகிலனுக்கு யார் மேல அந்த தூண்டுதல் இருந்தது? on whom did he had inspiration? He had his inspiration on his physical education teacher who was good at judo. அவருக்கு எது நல்லா விளையாட வரும்னா he plays judo very well. அவருக்கு ஜூடோ சூப்பராக வரும். ஸோ அகிலனோட பேஷன் எது மேலே இப்போ டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு? ஹிஸ் பேஷன் டேர்ன்டு டுவோர்ட்ஸ் ஜூடோ. அவனோட ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரை பார்த்து பார்த்து இவனுக்கும் ஜூடோ மேலே இருக்கிற ஆசை அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ அகிலனோட இன்ஸ்பிரேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். அதனால் அவனோட பேஷன் எது பக்கம் போயிடுச்சு? ஜூடோ பக்கம் போயிடுச்சு. ஸோ அகிலன்ஸ் பேஷன் டுவோர்ட்ஸ் ஜூடோ க்ரூ எவ்ரிடே. நாளுக்கு நாள் அவனோட ஜூடோ மேலே இருக்கிற ஆசை வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. பட் ஹி வாஸ் ஆல்சோ அஃப்ரைட். அவனுக்கு ஒரு சின்ன பயம். ஏன் அப்படின்னா ஹிஸ் பேஷன் டுவோர்ட்ஸ் ஜூடோ அதை பற்றின விஷயம் வந்து அவனோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்ததுன்னா அவங்க அப்செட் ஆகிடுவாங்களோ. அப்செட்னா வருத்தம், சோகம். இந்த விஷயம் நம்ம பையன் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து விளையாண்டுட்ருக்கான் அப்படின்ற விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்பா அம்மாவுக்கு சோகமாயிடுவாங்களேன்ற ஒரு பயமும் அகிலனுக்கு இருந்துச்சு. ஃபைனலி ஒன் டே அகிலன் told his parents about his passion for judo and showed the medals and certificates he won in the sports. கடைசியாக ஒரு நாள் அகிலன் என்ன பண்ணான்? அவங்க அப்பா அம்மா கிட்ட போனால் அவன் வந்து ஸ்போர்ட்ஸில் வாங்கின மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் காமிச்சு அவனோட பேஷன் டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜூடோ என்னன்றதையும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்துகிறான். அதை பார்த்து அவங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க? on seeing that they were astonished surprised, shocked. ஆச்சரியப்படுறாங்க, வியப்படைகிறாங்க. நம்ம பையன் நமக்கே தெரியாமல் ஸ்போர்ட்ஸ் இவ்வளோ விளையாண்டு இவ்வளோ மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஜெயிச்சிருக்கானே அப்படின்னு நினச்சி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. The next paragraph. After a few months, in an accident, Agilan lost his left hand. That day onwards, he did not go out of house often. He used to sit in a corner. His parents were keen to fulfill their son's passion. His father showed an advertisement of a judo school that he came across in a newspaper. Agilan saw the advertisement. His passion for judo energized him. He asked his father if he could join the school. His father, with tears of joy, got him admitted in the judo school. Agilan was very excited on his first day in judo school. His master was the best judo teacher in the town. His master trained him the basics before teaching the advanced skills. After a few months, சில மாதங்கள் கழித்து அகிலன் met an accident and lost his left hand. ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அகிலனுக்கு. அண்ட் இன் தட் ஆக்சிடெண்ட் அகிலனோட லெஃப்ட் ஹேண்ட் போயிடுச்சு. ஹீ லாஸ்ட் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட். அவ்வளோதான். பையனுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. ஹீ டிட் நாட் கம் அவுட் ஆஃப் ஹவுஸ் ஆஃபன். அன்னையிலேருந்து அவன் வீட்டை விட்டு வெளியில் வரதையே குறைச்சிக்கிட்டான். ஆஃபன்னா அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில் வரதே கிடையாது. ஆஃபன்னா அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில் வரதே கிடையாது. He used to sit in a corner. ரொம்ப வாழ்க்கையே போயிடுச்சு, எனக்கு கை போனதுனால என் வாழ்க்கையே போயிடுச்சுன்ற அளவுக்கு வருத்தப்பட்டு அவன் ஒரு வீட்டில் மூலையிலேயே உட்காந்துக்கிறான். But his parents were keen in fulfilling their son's passion. ஆனால் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, தன்னுடைய பையனோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்றதுல அவங்க அதிகம் ஆர்வம் காட்டுறாங்க. அந்த அதிக ஆர்வம் அப்படின்றது தான் கீன் அப்படின்னா அதிக ஆர்வம், ஹைலி வில்லிங். அவங்க எதுக்காக ஹைலி வில்லிங்காக இருக்காங்கன்னா, இட் இஸ் டு ஃபுல்ஃபில் தேயர் சன்ஸ் பேஷன். அட்வர்டைஸ்மெண்ட்னா ஆட்னா விளம்பரம். நம்மளே நிறைய விளம்பரங்கள் பார்த்துருப்போம்ல நியூஸ் பேப்பரில். எஸ், காலேஜஸ் அட்மிஷன் பற்றி இருக்கும், ஸ்கூல் அட்மிஷன்ஸ் பற்றி இருக்கும், ஷாப்ஸ் பற்றி இருக்கும், ஆஃபர் ஏதாவது போட்டிருப்பாங்க அதை பற்றி இருக்கும், மொபைல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நியூஸ் பேப்பரில் வரும். அதே மாதிரியே அகிலனோட ஃபாதர் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வந்து காமிக்கிறார்னா, த அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அபவுட் அ ஜூடோ ஸ்கூல். ஒரு ஜூடோ ஸ்கூலோட அட்வர்டைஸ்மெண்ட் அன்னையோட நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஹிஸ் ஃபாதர் இஸ் ஷோயிங் த நியூஸ் பேப்பர் டு ஹிஸ் சன்.
அகிலன் அதை பார்க்குறான். ஆன் சீயிங் த அட்வர்டைஸ்மெண்ட் அகிலனுக்கு எப்படி இருந்ததுன்னா he felt like எனர்ஜைஸ்னா என்ன, ஒரு பூஸ்டப், ஒரு ஸ்ட்ரென்த் அவன் உடம்புல வந்த மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு வருது. உடனே போய் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா ப்ளீஸ் வில் யூ ஜாயின் மீ இன் தட் ஸ்கூல், என்னை அந்த ஸ்கூலில் சேர்த்து விடுறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஒரு ரொம்ப வருத்தப்பட்டு மூளையில் முடங்கி கிடந்த பையன் என்னை ஸ்கூலில் சேர்த்து விட்றீங்களான்னு கேட்ட அந்த தருணத்தில் அவங்க அப்பாவுக்கும் ஆனந்த கண்ணீர் அதே வந்துருச்சு. வித் டியர்ஸ் ஆஃப் ஜாய் அவங்க அப்பா ஓகேன்னு சொல்லிட்டு he is getting அகிலன் admitted in judo school. அகிலனை கொண்டு போய் ஜூடோ ஸ்கூலில் அவங்க அப்பா சேர்த்து விட்டுட்டாரு. On the first day of the judo school, Agilan felt very excited. மொதல் நாளே அகிலன் எப்படி ஃபீல் பண்ணுறான், இஸ் ஃபீலிங் வெரி எக்ஸைட்டட்னா இட்ஸ் வெரி ஹாப்பி. அவன் ரொம்ப 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 சந்தோஷப்படுறான். ஏன் அப்படின்னா அவனோட வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச விஷயமே ஜூடோ தானே, அதை பற்றின இதை நம்ம ட்ரெயின் பண்ணிக்க போகிறோன்ற போது அவனுடைய வீக்னஸையும் அவன் மறந்துட்டான். ஜூடோவில் எப்படியாவது வரணுன்ற அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சோட அவன் அந்த ஸ்கூலில் போய் சேர்றான். இஸ் ஜூடோ டீச்சர் was the best judo teacher in the town. அதே மாதிரி அவனுக்கு அங்கே கிடைச்ச ஜூடோ டீச்சர் இருக்கார் பார்த்தியா, மாஸ்டர், அவர் தான் அந்த டவுன்லேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் மாஸ்டர். அவர் என்ன பண்ணுறாரு, he is teaching அகிலன் from the basics. அடிப்படையிலிருந்து அகிலனுக்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் அந்த ஜூடோவை கற்றுக் கொடுக்குறாரு. Everyone wondered how a boy with one arm could master judo. அகிலன் learned and practiced consistently for 2 years. He practiced only a single stroke for 2 years. Agilan was surprised and annoyed as his master taught him only one stroke, but soon he mastered the stroke. Everyone wondered how a boy with one arm could play judo. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இப்படி ஒரு கை வச்சுட்டு இந்த பையனால் ஜூடோ விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அகிலனை ஒரு அதிசயமாக பார்க்குறாங்க. ஆனால் அவனோட மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, he is teaching him judo கன்சிஸ்டன்ட்லினா கண்டினியூஸாக அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. எத்தனை ஸ்ட்ரோக்னா he is teaching only one stroke. ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கை தான் அகிலனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸ்ட்ரோக்னா நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஒரு அடி, அதுதான் ஸ்ட்ரோக். அந்த ஒரு ஸ்ட்ரோக்கை தான் அகிலனுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ நாள் கற்றுக் கொடுக்குறாருனா he is teaching continuously for 2 years and அகிலன் is also learning continuously for 2 years. 2 வருஷமாக அவன் அதையே பழகிட்டான். and soon he mastered in that stroke. மாஸ்டர்னா அந்த ஸ்ட்ரோக்கில் அவன் ரொம்ப திறமையானவனாக ஆயிட்டான். அதுதான் அதனோட அர்த்தம். மாஸ்டர்னா he became very well versed in that stroke alone. No one could excel him in that stroke. To everyone's surprise, Agilan was picked by the master for national judo competition. Everyone ridiculed Agilan and his master as they were not sure how a boy with one hand could win a national competition. To everyone's surprise, Agilan easily defeated all his 6 contenders with his single stroke. Agilan reached the finals. No one could excel Agilan in that stroke. யாராலையுமே அகிலனை எக்ஸல்னா விஞ்சுறது, அகிலனை விஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது அந்த ஸ்ட்ரோக்கில். அந்த அளவுக்கு அகிலன் வாஸ் வெரி வெல் வெர்ஸ்ட், அதில் அவ்வளோ திறமையானவனாக ஆயிட்டான். எவ்ரிவன் ரிடிக்யூல்டுனா கேலி செய்தல், டீஸ்ட். யாரை எல்லோரும் கேலி செய்கிறாங்க, அகிலனையும் அவனோட மாஸ்டரையும். ஏன் கேலி செய்கிறாங்க, வை, பிகாஸ் ஒரு சிங்கிள் ஹேண்டு உள்ள ஒரு பையன் நேஷ்னல் லெவல் ஜூடோ காம்படிஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறான்னா எல்லோரும் அதை பார்த்து அவனை கேலி செய்கிறாங்க. பட் அகிலன் அதையெல்லாம் ஏதாவது நினச்சான்னா நோ, ஹி நெவர், அதுக்கெல்லாம் அவன் காது கொடுக்கவே கிடையாது. he went to the national competition with a positive attitude. நான் கண்டிப்பாக அதில் ஜெயிச்சு வருவேன்ற ஒரே நினைப்போட மட்டும்தான் அவன் போயிருக்கான். Now look at the picture children. இங்கே பாருங்கள், ஒரு ஜூடோ லெவல் காம்படிஷனாக எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கான பிக்சர்ஸ் இங்கே இருக்குது. see the first picture. அதில் நடுவில் ஒருத்தர் நிற்கிறாரு, இந்த கார்னர்லேயும் 2 பேர் நிற்கிறாங்க. இந்த நடுவில் நிற்கிறவர் தான் யாருன்னா ரெஃப்ரி. அவரை ஏன் நம்ம ரெஃப்ரின்னு சொல்கிறோன்னா, இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் வர ஜட்ஜ், அந்த நடுவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெஃப்ரி. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு 2 பேர் நிற்கிறாங்க, அவங்களாம் யாருன்னா ஆப்பனன்ஸ்.
இவருக்கு இவர் ஆப்பனண்ட், இவருக்கு இவர் ஆப்பனண்ட், அதை தான் அங்கே அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பாருங்கள், ஒரு ஜூடோ காம்படிஷன் நடக்குது. அதில் ஸ்ட்ரோக் இதெல்லாம் தான் சொல்கிறது ஸ்ட்ரோக்குன்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரோக்குக்கு என்ன கமெண்ட் அப்படின்றத ரெஃப்ரி ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்குறாரு. இந்த ஒரு அவுட்லுக் ஆஃப் அ ஜூடோ காம்படிஷன். அட் த சேம் டைம் நேஷ்னல் லெவல் ஜூடோ காம்படிஷனும் நடக்குது. டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ், எல்லாரும் ஆச்சரியப்பட்டு வாயில் விரல் வைக்கிற அளவுக்கு அகிலன் என்ன பண்ணான், அவனை எதிர்த்து போட்டியிட்ட 6 கண்டெண்டர்ஸ்னால் காம்படிட்டர்ஸ், போட்டியாளர்கள், அவனை எதிர்த்து போட்டியிட்ட 6 போட்டியாளர்களையும் அகிலன் ஈஸியாக டிஃபீட் பண்ணான். அண்ட் நவ் அகிலன் ரீச் த ஃபைனல்ஸ். இப்போ அவன் அகிலன் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டான். ஓகே சில்ட்ரன், let us have a small recap of the following session. அகிலன் ஒரு பையன் இருக்கான். he reads well, yes, அதுவும் இங்கே இருக்குது. the next picture is he plays well, அதுவும் அங்கே இருக்குது. and the third picture given is a passion picture. அப்படின்னா என்ன, he has a strong passion for sports. his father is advising him, அவங்க அப்பா அவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாரு, learn well, live well அப்படின்ற அட்வைஸ் அவங்க அப்பா சொல்கிறதும் அகிலனுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்குது. next picture is his physical education teacher was his inspiration. அவரோட physical education teacher தான் அவனோட inspiration. he is very good at judo. ஸோ அகிலனுக்கும் எது மேலே பேஷன் உருவாயிடுச்சுன்னா ஜூடோ மேலே உருவாயிடுச்சு. this is about அகிலன். and the next thing is what happened to அகிலன், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அகிலனுக்கு என்ன ஆச்சு, after a few months அகிலன் met with an accident. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் அகிலன் என்ன ஆயிடுச்சு, he lost his left hand. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஆனோன்னா அகிலன் ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்கான். ஹிஸ் ஃபாதர் இஸ் ஷோயிங் அ நியூஸ் பேப்பர் கிளிப்பிங். எதுக்காக காமிக்கிறாருன்னா, அகிலன் வந்து அகிலனோட ஆசையை நிறைவேற்றுறதுல, ஃபுல்ஃபில் பண்ணுறதுல ஹிஸ் ஃபாதர் இஸ் வெரி கீன். ஸோ ஹீ இஸ் ஷோயிங் அ நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் ஆஃப் அ ஜூடோ ஸ்கூல் டு அகிலன். அதை பார்த்த அகிலன் ஹீஸ் ஃபெல்ட் லைக் பூஸ்டிங் அப், எனர்ஜைஸ்ட். அதனால் அவன் போய் அப்பாட்ட கேட்குறான், டேட் ப்ளீஸ் ஜாயின் மீ இன் ஜூடோ ஸ்கூல்னு கேட்குறான். அப்பாவும் பையனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஜூடோ ஸ்கூலில் அவனை சேர்த்து விட்டார். த ஃபர்ஸ்ட் டேவே அகிலன் ஃபெல்ட் வெரி எக்ஸைட்டட் டு பி இன் த ஜூடோ ஸ்கூல். இதோட இருக்குது. அண்ட் ஹிஸ் மாஸ்டர் எப்படியாப்பட்டவர், அகிலன்ஸ் மாஸ்டர் இஸ் த பெஸ்ட் டீச்சர் இன் த டவுன். அதனால் அவரோட மாஸ்டர் வந்து அகிலனுக்கு பேசிக்ஸ்லேருந்து சொல்லி கொடுக்குறாரு. அகிலனோட மாஸ்டர் அகிலனுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரோக், ஹீ இஸ் டீச்சிங் ஹிம் ஒன்லி அ சிங்கிள் ஸ்ட்ரோக் கண்டினியூஸ்லி, கன்சிஸ்டன்ட்லி ஃபார் 2 years. 2 years-ஆக அகிலனுக்கு திரும்ப அதையே சொல்லி கொடுக்குறாரு. அகிலனுக்கே சில சமயம் அனாய்டுனா இரிட்டேட்டட், கோபம் வருது. என்னப்பா இது, ஒரே ஸ்ட்ரோக்கே நம்ம மாஸ்டர் மாறி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு. பட் இருந்தாலும் he too learned it. அதை வந்து அவன் டெடிக்கேஷனோட லேர்ன் பண்ணான். அண்ட் he became mastered in that stroke. அந்த ஸ்ட்ரோக்கில் அவன் ரொம்ப திறமையானவனாக ஆயிட்டான். அண்ட் தட் இயர் நடக்க போகிற நேஷ்னல் ஜூடோ லெவல் சாம்பியன்ஷிப் காம்படிஷனுக்கு அகிலனை வந்து மாஸ்டர் சஜஸ்ட் பண்ணுறாரு. எவ்ரிஒன் இஸ் டீசிங் தெம், ரிடிகுலிங் தெம். ஆனாலும் அதெல்லாம் பற்றி மாஸ்டரும் கவலைப்படலை, அகிலனும் கவலைப்படலை. அகிலன் வந்து பாசிட்டிவோட நம்ம வின் பண்ணணுன்ற ஒரே ஒரு மோட்டோவோட ஹீ இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த ஜூடோ காம்படிஷன். அவனை எதிர்த்து போட்டி போடுற 6 கண்டெண்டர்ஸ், 6 கண்டெண்டர்ஸையும் அகிலன் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுறான். and Agilan has now reached the finals. இப்போ ஃபைனல் ரவுண்டுக்கு அகிலன் என்ட்ரு ஆயிட்டான். see the picture children. இந்த பிக்சரை பாருங்கள். நம்ம ஆல்ரெடி லெசனில் என்னென்னலாம் பார்த்தோமோ the picture symbolizes it. அந்த பிக்சரை பார்த்தாலே நம்ம என்னென்னலாம் படித்தோம் அப்படின்றது நம்மளோட மெமரிக்கு வந்துடும். here is a boy. அந்த பாய் வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ் தான் என்ன அப்படின்னா ஜூடோ ட்ரெஸ். நல்லா பார்த்துக்கோங்க. and the nearby who is standing is his master. அப்போ அந்த பாய்க்கு ஒரு ஹேண்ட் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் இல்லை. அப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் இல்லைனாலே இட் இஸ் வெல் நோன் தட் த பிக்சர் இஸ் ரிமைண்டிங் அஸ் ஆஃப் அகிலன். அவரோட மாஸ்டர் அவனுக்கு அழகாக சொல்லி கொடுக்குறாரு. அண்ட் லைக் திஸ் சில்ட்ரன், நீங்களும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதை டெடிக்கேஷனோட பண்ணிங்கன்னா ஷியோர் யூ வில் டு கெட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். அண்ட் நவ் லெட் மீ ஆஸ்க் த கொஸ்டின் அண்ட் யூ ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். அகிலன்ஸ் பேஷன் இஸ் டு லேர்ன். அகிலனுக்கு எது வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? Who was Agilan's inspiration? How did he lose his hand? How did he lose his hand? அவனோட கையை அவன் எப்படி கையை இழந்தான்? How many years did Agilan learn judo? எத்தனை வருடங்களுக்கு அகிலன் வந்து ஜூடோ கற்றுக்கிட்டான்?
Did Agilan reach the finals? Agilan finalsக்கு போனானா? Okay, these are the questions which you have to find the answer. And as an outlook, you to collect the pictures of self-defense games. Self-defense games பற்றின பிக்சரை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். On which thing you have a strong passion? அதாவது உனக்கு அதிகப்படியான ஆசை, ஆர்வம் எது மேலே இருக்குது அதை பற்றினதும் நீங்கள் எழுதிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் ஸ்போர்ட்ஸ். எனக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே அதிகப்படியான ஆர்வம் இருக்குன்னா யூ ஹாவ் டு ரைட் அஸ் ஐ லைக் ஸ்போர்ட்ஸ். எனக்கு டான்ஸ் மேலே ஒரு பேஷன் இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் ஐ லைக் டான்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை பற்றின ஒரு 4 to 5 சென்டென்சஸ் எழுதிட்டு வாங்க. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு யார் மேலே இன்ஸ்பிரேஷன் இது? ஃபார் எக்ஸாம்பிள், இட் கேன் பி அ லீடர், ஒரு தலைவராக இருக்கலாம். இட் கேன் பி அ ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஒரு கிரிக்கெட்டராக இருக்கலாம், ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம். அவங்க மேலே இன்ஸ்பயர் ஆகி நானும் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது மாதிரியான சில விஷயங்களையும் யூ ரைட் அண்ட் கம் ஃபார் 2 சென்டென்சஸ். சில்ட்ரன், இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்டோரி இஸ் அ ரியல் ஸ்டோரி தான். இதே மாதிரியே ஒரு பையன் இருந்தான். ஹீ டூ ஸ்டடீஸ் வெல், நல்லா விளையாண்டான், நல்லா படித்தான். அண்ட் இன் அன் ஆக்சிடெண்ட் அவனோட லெஃப்ட் ஹேண்டை வந்து அவன் இழக்கலை, பட் ஹீ காட் வூண்டட்னா என்ன, அவனுக்கு காயம் பட்டுருச்சு. அதனால் அவனை என்ன சொன்னாங்கன்னா 1 மந்த்துக்கு அவனோட கையை அசைக்கக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. பட் ஈவன் ஆஃப்டர் தட் அவன் வந்து அப்பயும் ஜூடோ மேலே இருக்கிற அந்த பேஷனை குறைச்சிக்காமையே அவன் இருந்தான். ஆனால் அந்த வருஷத்தோட ஜூடோ காம்படிஷன் வந்து 10 நாளைக்குள்ளார வித்தின் 10 days இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ட். அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் அதை பற்றி யோசித்தான். ஆனாலும் அவன் அந்த ஜூடோ காம்படிஷனை அட்டன் பண்ணான் வித் ஹிஸ் சிங்கிள் ஹேண்ட். இது உண்மையாக நடந்த சம்பவம். அது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தே சியர்ட் அப் இன் தட் ஹால். எல்லாருமே அவனுக்கு வந்து ஒரு சியரப் கொடுக்குறாங்க. இதே மாதிரியே ஹி பார்ட்டிசிபேட்டட். ஆனால் அவன் ஜெயிச்சானா ஜெயிக்கலையா அப்படின்றத கூகுளில் போய் சர்ச் பண்ணி அவனை பற்றின தகவல் எடுத்துகிட்டு வாங்க. அவனோட நேம் என்ன, அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன், இது எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யூ கேன் பிரிங் த டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் தட் பர்சன். இந்த செஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த ஸ்ட்ரென்த், நம்மளோட பலம் என்னன்ற வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும், அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது. வீக்னஸை வந்து அடுத்தவங்க டீஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம முடங்கி இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு ஓவர் கம் இட் அண்ட் வி ஹாவ் டு கெட் சக்ஸஸ் அப்படின்றது தான் இந்த லெசனோட மெயின் மோட்டோ. அண்ட் சில்ட்ரன், நீங்களும் அகிலன் மாதிரியே நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, நல்லபடியாக அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட், let us wait and see whether Agilan was able to win the finals or not in the next episode. அடுத்த எபிசோடில் அகிலனால் ஃபைனல்ஸில் ஜெயிக்க முடிஞ்சுதா, இல்லை அவனால் ஜெயிக்க முடியலையா, நேஷ்னல் லெவல் ஜூடோ சாம்பியன்ஷிப்பை வந்து அவன் அச்சீவ் பண்ணானா பண்ணலையா அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.